இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 6 புள்ளியில் ஒரு சிக்கு கோலம், 6 புள்ளி 2 வரிசை, நேர் புள்ளி 2ல் நிப்பாட்டிக்கோங்க. முதல்ல சென்டரில் இருக்கிற இந்த 4 புள்ளிக்கு ஒரு கட்டம் போட்டுக்கலாம். 4 புள்ளிக்கு வெளியில் இப்படி ஒரு கட்டம் போட்டுக்கலாம். இந்த கட்டத்தோட ஒரு கார்னரில் இருக்கிற புள்ளி, அதுக்கு வெளியில் இருக்கிற 2 புள்ளி, இதுக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுக்கலாம். மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கா? ட்ரையாங்கிள், ஸ்கொயர், கோலமும் அப்படி தான், ஜஸ்ட் ஒரு கணக்கு தான், எல்லாத்தையும் இப்படி கணக்கு பண்ணி போடுறது தான். என்ன பண்ண போகிறோம்? 3 புள்ளி கணக்கு எடுக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிளோட கார்னர், இந்த ட்ரையாங்கிளோட கார்னர், இந்த புள்ளி, இது மூணுத்துக்கும் இப்படி ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் இந்த 2 புள்ளி, மேலே இருக்கிற ஒரு புள்ளி, இதை இந்த பக்கம் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே டைரக்ஷன்லேயே போடுங்க. இப்போ எல்லா சைடும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த மேலே கொண்டாந்து நிப்பாட்டணும் இல்லையா, அந்த பக்கத்து புள்ளிக்கு இப்படி ஒரு 8 மாதிரி போட்டு இப்படி நிப்பாட்டிக்கோங்க. இதே மாதிரி முதல்ல எல்லா சைடும் ஒரு 8 மாதிரி போட்டு நிப்பாட்டிக்கலாம். என்ன பண்ண போகிறோம்? இந்த 8 கொண்டாந்து இந்த வளைவோட இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, இதையும் அதையும் இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான், கோலம் இங்கே முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான கோலம் தான், ஒரு மேக்ஸ் போடுற மாதிரி தான். கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலம் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சூப்பர்.